வணக்கம். இப்போ லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஒரு நீண்ட வரிச்சொல்லினுடைய தன்மின் தூண்டல் எண்ணிற்கான கோவை டெரைவ் பண்ணோம். அதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸில் அதே தன்மின் தூண்டல் சம்மந்தப்பட்ட ஒரு டாபிக் தான். ஒரு நீண்ட வரிச்சுருளில் சேமிக்கப்பட்ட ஆற்றலுக்கான கோவை. இப்போ நீண்ட வரிச்சுருளில் சேமிக்கப்பட்ட ஆற்றல் அப்படின்னா, இப்போ நீண்ட வரிச்சுருள்னால் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். இது மாதிரி ஒரு நீண்ட வரிச்சுருள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் சேமிக்கப்பட்ட ஆற்றல் அப்படின்னா என்ன ஆற்றல் இதில் சேமிக்கப்படுது அப்படின்னா, நம்ம வந்து மின்னோட்டத்தை செலுத்துகிறோம். அதனால் இதில் உருவாகக்கூடிய காந்தப்புலம் அப்போ காந்த நிலையாற்றலாக சேமிக்கப்படுது. நம்ம செலுத்தக்கூடிய மின்னோட்டம் இதில் காந்த நிலையாற்றலாக சேமிக்கப்படுது. அந்த ஆற்றலுக்கான கோவை என்ன அப்படிங்கிறத அப்போ நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். இப்போது இது எப்படி அந்த ஆற்றல் வந்து உருவாகுது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்குவோம். எப்படி உருவாகுதுன்னா, நமக்கு தெரியும், இந்த கம்பிச்சுருளில் மின்னோட்டத்தை நம்ம செலுத்துகிறப்ப இந்த கம்பிச்சுருளோடு தொடர்புடைய காந்த பாயம், இதில் காந்த பாயம் உருவாகுது. மின்னோட்டம் மாறும் பொழுது இந்த காந்த பாயம் மாறுது. காந்த பாயம் மாறுறப்ப இதில் ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படுது அப்படின்னு பார்த்தோம். அந்த மின்னியக்கு விசை என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம செலுத்தக்கூடிய மின்னோட்டத்தை எதிர்க்கும் அப்படின்னு பார்த்தோம். லென்ஸ் விதிப்படி அது வந்து எதிர்க்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ எதிர்க்குது அப்படின்னா அந்த எதிர்ப்பு சக்தியை மீறி என்ன பண்ணணும், இந்த கரண்ட்டை நம்ம அனுப்புறதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு பேட்ரி கனெக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா. அந்த பேட்ரி வந்து இந்த கரண்ட்டை செட் பண்ணுறதுக்கு, ஒரு குறிப்பிட்ட அளவு கரண்ட்டை செட் பண்ணுறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது வேலை செஞ்சாகணும். அந்த பேட்ரி வேலை செஞ்சாகணும். எதுக்கு எதிராக, இங்கே உருவாகக்கூடிய அந்த எதிர் மின்னியக்கு விசைக்கு எதிராக இந்த பேட்ரி வேலை செய்யணும். அந்த வேலை தான் என்ன ஆகுதுன்னா, இதில் ஒரு ஆற்றலாக சேமிக்கப்படுது. அந்த ஆற்றலுக்கான கோவை என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ கவனிங்க, எப்படி அந்த ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணுறது அப்படின்ட்டு. முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ இந்த கம்பிச்சுருளில் உருவாகக்கூடிய அந்த எதிர் மின்னியக்கு விசைக்கு என்ன ஃபார்முலா அது தெரியணும். இதில் உருவாகக்கூடிய எதிர் மின்னியக்கு விசை, ஒரு மின்னியக்கு விசை உருவாகுதுன்னு சொல்கிறோம்ல, தன்மின் தூண்டல் காரணமாக, அதுக்கான ஃபார்முலா என்ன, எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன ஃபார்முலா, இது வந்து தன்மின் தூண்டல் அந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்துருக்கோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா, எப்சிலான் ஈக்குவல் டு -L × di/dt. இதுதான் அந்த ஃபார்முலா. இது நம்மளுக்கு முதல்ல தெரியணும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோ. இதுதான் என்னென்னா எதிர்க்கக்கூடிய மின்னியக்கு விசை. நம்ம கொடுக்குற கரண்ட், இந்த கரண்ட் பாஸ் பண்ணுறோம்ல, அந்த கரண்ட்டை எதிர்க்கக்கூடிய ஒரு மின்னியக்கு விசை இதில் உருவாகுது. அந்த மின்னியக்கு விசைக்கான ஈக்குவேஷன் இதுதான், எப்சிலான் ஈக்குவல் டு -L × di/dt. இந்த மைனஸ் சைன் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, இந்த மின்னியக்கு விசை வந்து நம்ம செலுத்தக்கூடிய மின்னோட்டத்தை எதிர்க்குது அப்படிங்கிறதுனால. எல்லுனா நம்மளுக்கு தெரியும், இந்த கம்பிச்சுருளுடைய தன்மின் தூண்டல் எண். டிஐனா மின்னோட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், சிறு மாற்றம். டிடிங்கிறது கால அளவு. சரி, இப்போ நம்ம இந்த மின்னியக்கு விசைக்கு எதிராக பேட்ரி வந்து வேலை செய்து அந்த வேலைக்கான ஃபார்முலா நம்ம டெரைவ் பண்ணணும். அதுதான். அதை எப்படி டெரைவ் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் சாப்டரில் படித்த ஒரு ஈக்குவேஷனை ஞாபகப்படுத்தும். என்ன அப்படின்னா, W = V × Q அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன். இது நம்ம ஃபஸ்ட் சாப்டரில் படிச்சிருக்கோம். இது என்ன இந்த ஈக்குவேஷன் அப்படின்னா, V அப்படின்னா மின்னழுத்த வேறுபாடு, அதாவது ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில் உள்ள மின்னழுத்த வேறுபாடு. அது ஒயர்னே வச்சுக்கோமே, ஒயருடைய இரு முனைகளுக்கு இடையில் உள்ள மின்னழுத்த வேறுபாடு. அப்போ மின்னழுத்த வேறுபாடுனா என்ன, இந்த V தான் மின்னழுத்த வேறுபாடு. மின்னழுத்த வேறுபாடுனா என்னன்னா, ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு ஓரளவு மின்னோட்டத்தை, உதாரணமாக +1 கூலும், ஓரளவு மின்னூட்டம் சார்ஜ், எலக்ட்ரிக் சார்ஜ், மின்னோட்டத்தை ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளிக்கு நகர்த்துறதுக்கு செய்யக்கூடிய வேலை, அதுதான் வந்து என்னது, மின்னழுத்த வேறுபாடு V. அப்போ ஒரு கூலும் மின்னோட்டத்தை இங்கேருந்து இங்கே நகர்த்துறதுக்கு செய்யக்கூடிய வேலை வந்து Vனா, நம்ம வந்து இங்கேருந்து இங்கே வந்து எத்தனை கூலும் வேணுமாலும் நகர்த்தலாம். இப்போ உதாரணமாக Q கூலும் மின்னோட்டத்தை, இந்த 1 கூலும் பதிலாக Q அளவு மின்னோட்டம், அது 10 கூலுமாக இருக்கலாம், 20 கூலுமாக இருக்கலாம். அவ்வளோ மின்னோட்டத்தை இங்கேருந்து நகர்த்துறதுக்கு எவ்வளோ வேலை செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணோம், நம்ம இப்போ வந்து ஒரு பேனா வந்து 10 ரூபா அப்படின்னா 5 பேனா எவ்வளோ அப்படின்னா என்ன சொல்லுவோம், 10 × 5 50 ரூபான்னு சொல்கிறோம்ல. ஒரு பேனா 10 ரூபானா 5 பேனா 50 ரூபான்னு சொல்கிறோம்ல. அது மாதிரி ஒரு கூலும் மின்னோட்டத்தை இங்கேருந்து நகர்த்துறதுக்கு செய்யக்கூடிய வேலை V அப்படின்னா, Q கூலும் மின்னோட்டத்தை இங்கேருந்து நகர்த்துறதுக்கு எவ்வளோ வேலை செய்யணும், × Q. அதை தான் இங்கே எழுதியிருக்கும். அந்த வேலை தான் W. இந்த ஃபார்முலாவுக்கு, இந்த ஈக்குவேஷனுக்கு அதான் மீனிங். இப்போ இது தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே
முதல்ல என்ன பண்ணுறோம், ஒரு சிறு அளவு மின்னோட்டம் இந்த பேட்டரினால் ஒரு மிகச்சிறிய அளவு மின்னோட்டத்தை இந்த கம்பிச்சுருள் வழியாக அனுப்புறதுக்கு எவ்வளோ இந்த பேட்டரி வேலை செய்யும் அதை முதல்ல எடுத்துக்கணும். அது வந்து என்னது, டிக்யூ அப்படின்னா எங்கேயுமே டிக்யூ டிஎக்ஸ் டிஆர் அப்படிலாம் வந்ததுன்னா அது வந்து மிக மிக சிறிய அளவு மதிப்பு அப்படின்னு அர்த்தம். 0.001 அந்தளவுக்கு ரொம்ப சிறிய மதிப்பு அப்படின்னு அர்த்தம். அப்போ டிக்யூ அளவு மின்னோட்டத்தை நம்ம என்ன பண்ணணும், இந்த மின்னியக்கு விசைக்கு எதிராக நகர்த்துறதுக்கு எவ்வளோ வேலை செய்யணும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ இந்த கியூக்கு பதிலாக டிக்யூ போட்டிருக்கேன். பினா வோல்டேஜ், மின்னழுத்த வேறுபாடு. இங்கே மின்னழுத்த வேறுபாடு என்ன சார் அப்படின்னா இந்த மின்னியக்கு விசை, தூண்டப்படக்கூடிய மின்னியக்கு விசை, அதுக்கு எதிராக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மின்னோட்டத்தை அனுப்புகிறோம். அப்போ இந்த மின்னியக்கு விசைங்கிறது என்னது, வோல்டேஜுங்கிறது என்னது, ஒரு வேலை தான். மின்னழுத்த வேறுபாடுன்னா நம்ம என்ன சொன்னோம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அது ஒரு வேலை தான். அப்போ நம்ம செய்யக்கூடிய வேலையும் வந்து அதுக்கு சமமாக இருக்கணும், ஆனால் எதிர் திசையில் இருக்கும். அப்போனால என்ன பண்ணுறது, விக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், எப்சிலான் போடுறேன். இந்த இடத்துல விங்கிற மாதிரி மின்னழுத்த வேறுபாடு மாதிரி, இங்கே நமக்கு என்னது வோல்டேஜுங்கிறது இந்த மின்னியக்கு விசை. அதே மாதிரி இந்த சிறு அளவு மின்னோட்டத்தை தான் நகர்த்துறதுக்கு செய்யக்கூடிய வேலை. அதனால் இந்த டபிள்யூ என்ன ஆயிரும்னா டிடபிள்யூ அப்படின்னு ஆயிடுது, டிடபிள்யூ. அடுத்தது இந்த மின்னியக்கு விசைக்கு எதிராக தான் நம்ம வேலை செய்கிறோம், அதனால் இங்கே ஒரு மைனஸ் சைன் நான் போடுறேன். மின்னியக்கு விசைக்கு எதிராக நம்ம வேலை செய்கிறனால, பேட்டரி வேலை செய்கிறனால நெகட்டிவ் சைன் போடுறேன். ஓகே, இப்போ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவேஷன் நம்பர் 2. சரியா? இப்போ அடுத்து இன்னொரு இது கொண்டு வரேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து டிக்யூன்னு சொல்லிடுறேன். மின்னோட்டத்தை அளக்கிறதுக்கெலாம் நம்ம கருவி கிடையாது. நம்ம வந்து மின்னோட்டத்தை அளக்கிறது தான் கருவி இருக்குது. மின்னோட்டத்தை அளக்கிறதுக்கு டைரெக்டாக ஒரு கருவி வந்து கிடையாது. மின்னோட்டத்தை அளக்கிறது தான் நம்ம வந்து அம்மீட்டர் வச்சுருக்கோம். அப்போ இதில் போகக்கூடிய கரண்ட்டை தான் நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்முலாவை மாற்றுறேன். இந்த டிக்யூ வருது இல்லையா, அதுக்கு பதிலாக மின்னோட்டம் எலக்ட்ரிக் கரண்ட் வர மாதிரி ஃபார்முலாவை மாற்றுறேன். என்ன ஃபார்முலா அப்படின்னா நமக்கு தெரியும், மின்னோட்டம் அதுக்கு டெஃபினிஷன், பேசிக் டெஃபினிஷன் தெரியும். என்ன டெஃபினிஷன்னா I = dq/dt இல்லையா. மின்னோட்டம் அப்படின்னா மின்னோட்டம் பாயும் வீதம், ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ், எலக்ட்ரிக் சார்ஜ், அதுதான் எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். மின்னோட்டம் பாயும் வீதம் தான் மின்னோட்டம்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், இதை வந்து மாடிஃபை பண்ணுங்கள். எப்படி, dq = கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும், dq = இதிலேருந்து dq = கிராஸ் மல்டிபிள் பண்ணால் I dtன்னு கிடைக்குமா, I dt. இப்போ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கோ, 3. இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த டிக்யூ இந்த ஈக்குவேஷனில் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ சப்ஸ்டியூட் 3 in 2 பண்ணுவோம். என்ன கிடைக்கும் பாருங்கள், சப்ஸ்டிடியூட் 3 in 2 என்ன கிடைக்கும், இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் dw = -ε இன்ட்டு டிக்யூ பதிலாக என்ன பண்ணணும், I dt போட்டாச்சு. ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் என்னது 4ன்னு வச்சுக்கோ. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த எப்சிலானுடைய மதிப்பு ஏற்கனவே இங்கே இருக்கா, தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை, இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ சப்ஸ்டிடியூட்டிங் 1 in 4, சப்ஸ்டிடியூட்டிங் 1 in 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், dw = இந்த ஃபார்முலாலே இருக்குது, எப்சிலானுடைய மதிப்பு இங்கே என்ன இருக்குது, இந்த ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ எப்சிலானுடைய மதிப்பை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன், இதனுடைய மதிப்பு. அப்போ என்ன வரும், மைனஸ் இதில் உள்ள மைனஸ் L × di/dt சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. எப்சிலானுடைய மதிப்பை மட்டும் தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இன்ட்டு இங்கே என்ன இருக்குது, I இருக்குது, dt இருக்குது. ஓகேயா, இப்போ என்ன ஆகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ dw மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் L di/dt இன்ட்டு ஒரு I இருக்குது, dt இருக்குது. என்ன பண்ணலாம், இந்த dt கேன்சல் பண்ணலாம், dt கேன்சல் ஆகிடும். ஓகே, இப்போ இதிலேருந்து எனக்கு என்ன வேணும்னா, நான் வந்து இது என்ன அர்த்தம், டிஐ அளவு மின்னோட்டம் இந்த கம்பிச்சுருளில், இந்த வரிச்சுருளில் டிஐ அளவு மின்னோட்டம் மாற்றம் ஏற்படுறதுக்கு பேட்ரி செய்கிற சிறு அளவு வேலை, டிஐங்கிறது மிகச்சிறிய அளவு மின்னோட்ட மாற்றம். அந்தளவுக்கு மின்னோட்டத்தை உயர்த்துறதுக்கு பேட்ரி செய்கிற வேலை வந்து என்னென்னா மிகச்சிறிய அளவு வேலை dw. அப்படின்னா I அளவு மின்னோட்டம் அப்படிங்கிறது, இப்போ டிஐ அளவுங்கிறது 0.001 ஆம்பியர் அப்படின்னு இருக்கலாம். I அளவு மின்னோட்டங்கிறது 1 ஆம்பியர் மின்னோட்டமாக இருக்கலாம். அப்போ 0.001 ஆம்பியர் மின்னோட்டத்துக்கு இவ்வளோ வேலை செய்யுதுன்னா 1 ஆம்பியர் மின்னோட்டத்தை செட் பண்ணுறதுக்கு பேட்ரி எவ்வளோ வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இதை இன்டெகிரேட் பண்ணோம், ரெண்டு பக்கமும் இன்டெகிரேட் பண்ணுறோம், தொகைக்கெழு கண்டுபிடிக்கிறோம். அப்போ தொகைக்கெழு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், இதை கொஞ்சம் நான் மாற்றிக்கிறேன். எப்படி மாற்றுறாங்கன்னா இங்கே பாருங்கள், dw = L ×
ஐ இன்ட்டு டிஐ இப்படி மாற்றிடுறேன். எல் இன்ட்டு ஐ இன்ட்டு டிஐ. வழக்கமாக டிஐ டிஎக்ஸ் இதெல்லாம் வந்து கடைசியாக எழுதுவோம். அந்த ஆர்டரில் மாற்றிக்கிறேன். இப்போ ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணுறேன். இன்டகிரேட் பண்ணால் டிடபிள்யூ ஈக்குவல் டு இன்டகரல் எல் இன்ட்டு ஐ இன்ட்டு டிஐ. ஓகே. இப்போ இங்கே லிமிட் அப்ளை பண்ணணும். என்ன லிமிட் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மின்னோட்டம் வந்து எதுலேருந்து எதுக்கு மாறுது அப்படின்னா, லோயர் லிமிட் வந்து 0, அப்பர் லிமிட் வந்து ஐ. ஐன்னா இந்த இடத்துல என்ன ஐ அப்படின்னா, இந்த மின்னோட்டம் நம்ம வந்து அதிகபட்சம் எவ்வளோ இந்த கம்பிச்சுருள் வழியாக மின்னோட்டத்தை செலுத்தணும், அந்த மின்னோட்டத்தினுடைய மதிப்பு. உதாரணமாக இது வந்து 1 ஆம்பியர்னா 0 to 1 ஆம்பியர், இது 2 ஆம்பியர்னா 0 to 2 ஆம்பியர். இதுதான் வந்து அப்பர் லிமிட்னு சொல்லுவோம். இது லோயர் லிமிட், இது அப்பர் லிமிட். இப்போ நான் இதை இன்டகிரேட் பண்ணேன். எப்படி இன்டகிரேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை இன்டகிரேட் பண்ணுறப்ப நான் என்ன பண்ணுறேன், டிடபிள்யூ இன்டகிரேட் பண்ணால் நமக்கு டபிள்யூ கிடைக்கும். டிடபிள்யூ இன்டகிரேட் பண்ணால் டபிள்யூ கிடைக்குது. அடுத்து இந்த எல்லுங்கிறது மாறிலி. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். தன்மின் தூண்டல் எண். தன்மின் தூண்டல் எண்ணுங்கிறது மாறிலி. அதை வெளில எடுத்துறோம். அது வெளில எடுத்தாச்சுன்னா மீதி என்ன இருக்கும், இன்டகிரலுக்குள்ளே 0 to i, இங்கே பாருங்கள் ஐடிஐ இருக்குது. ஐடிஐ இது இருக்குது. இப்போ இந்த ஐடிஐயை நான் இன்டகிரேட் பண்ணேன். ஐடிஐயை இன்டகிரேட் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது வந்து ஐடிஐ இன்டகிரேட் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்கும், இங்கே எழுதுகிறேன். W ஈக்குவல் டு எல் இன்ட்டு ஐடிஐ இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும். இப்போ வந்து எக்ஸ்டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும், x²/2ன்னு கிடைக்கும் இல்லையா. இதான இன்டகிரேஷன் ஃபார்முலா என்னது, x⁻n dx அப்படின்னா x⁻n+1/n+1 இருக்கும். இதான் இன்டகிரேஷன் ஃபார்முலா இல்லையா. அப்போ இங்கே x⁻1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ n1+1 அப்படின்னா 2ன்னு வந்துடும். x² இங்கே 1+1 போட்டால் 2ன்னு வரும் இல்லையா. அதே மாதிரி இங்கே ஐடிஐ இன்டகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா i²/2ன்னு கிடைக்கும். i²/2. இப்போ லிமிட் அப்ளை பண்ணும். என்னது லிமிட்டு, லோயர் லிமிட் வந்து 0, அப்பர் லிமிட்டு ஐ. அப்போ 0i. இப்போ இந்த இன்டகிரேட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் வந்து மொத்த வேலை. டிடபிள்யூ இன்டகிரேட் பண்ணால் நம்மளுக்கு மொத்த வேலை கிடைக்கும். அந்த மொத்த வேலையை மொத்த வேலை தான் இங்கே வந்து சேமிக்கப்பட்ட ஆற்றல், காந்த நிலையாற்றலாக சேமிக்கப்படுது. அதனால் அந்த காந்த நிலையாற்றல் சிம்பிளை வந்து நம்ம அப்சிலான்ங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே அப்சிலான் போட்டுறேன். அப்போ அப்சிலான் ஈக்குவல் டு என்ன, L/2 அது வந்து மாறிலி, மீதி இருக்கிறது i². இதுக்கு தான் நம்ம லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஐ இருக்கிற இடத்துல இந்த ஐ போடுங்க. அப்போ i² மைனஸ் இது அப்பர் லிமிட் போட்டாச்சு, மைனஸ் லோயர் லிமிட் ஐ இருக்கிற இடத்துல 0 போடுங்க. 0² 0 தான், முடிஞ்சு போச்சு. மீதி என்ன இருக்கும், இதை மட்டும் அப்படியே மல்டிபிள் பண்ண விட்டுறோம். அப்போ அப்சிலான் ஈக்குவல் டு பாருங்க, இது வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். 1/2 இன்ட்டு Li², 1/2 இன்ட்டு Li² ஆஃப் mv² மாதிரி இங்கே வந்து நமக்கு என்னது, ஆஃப் Li². இதுதான் ஒரு நீண்ட வரிச்சுருளில் சேமிக்கப்பட்ட ஆற்றலுக்கான கோவை இல்லையா. எல்லுங்கிறது தன்மின் தூண்டல் எண், ஐங்கிறது அந்த கம்பிச்சுருளில் நாம் செலுத்துகிற மின்னோட்டத்தினுடைய மதிப்பு. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற ஃபார்முலா ஆஃப் Li²ன்னு கிடைக்குது. ஓகே, நன்றி.